எல்லோருக்கும் பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்கட்டும். இன்று நான் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன். நான் குழந்தையாக இருக்கும் போது என் தந்தையுடன் ஒருவர் பணி செய்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு பல வருடங்களாயும் புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு நாள் என் தந்தையார் தன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பணி செய்கிறவரின் பத்தினி ஓடோடி வந்து காலில் விழுந்து அழுதாள், கதறினாள். என் தந்தையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் என் தாயை அழைத்து கொண்டு வந்து, ஏன் இவள் என்னிடம் அழுகிறாள் என்று கேள் என்று சொன்னார். அப்பொழுது என் தாய் கேட்கும்போது அவள் சொன்னாள், அவளோட புருஷன் அவளை குழந்தை இல்லை என்ற காரணத்தால் விவாகரத்து செய்ய போகிறாள். எல்லா கோவிலுக்கும் சென்று வந்தோம், இருந்தாலும் குழந்தை செல்வம் கையில் கிடைக்கவில்லை. இப்பொழுது நீங்களே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்றார். என் தந்தையாருக்கோ பெருமாளுடன் மகா பெரும் பக்தி. அவர் என் தாயிடம் சொல்லி, என் தாய் சொன்னார், ஏன் இப்படி கதறுகிறாய்? நீ திருமலை சென்று உன் கோரிக்கையை அந்த பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து வா, உனக்கு நல்லது உண்டாகும் என்று. பல வருடங்களுமாயும் எல்லா கோவிலுக்கும் சென்றும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடவில்லை. என் தாயின் பேச்சை நம்பி மன்றாடி அவர் கணவனுடன் திருமலைக்கு உடனடியாக ஓடி சென்றாள். அவள் காணிக்கையை செலுத்தி கோரிக்கையை வைத்து கண்ணில் கண்ணீருடன் திரும்பி வந்தாள். அடுத்த 2 மாதத்தில் என் தந்தையுடன் பல இனிய பலகாரங்களை செய்து கொண்டு எதிரில் வைத்து காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை செய்யுங்கள் என்றார். என் தந்தையும் மகிழ்ச்சியுடன் அந்த தம்பதிகளை பார்த்து, என் தாயை அழைத்து இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்றார். என் தாய் கேட்டபோது, தெய்வம் மானுஷ ரூபேன என்பார்கள், பல வருடமாயும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. உங்களிடம் வந்து 2 மாதம் தான் ஆய்விட்டது. இவள் கர்ப்பம் தெளித்திருக்கிறாள். நாங்கள் திருமலை ஓடோடி சென்று காணிக்கை செலுத்தினோம். இன்று இவளுக்கு கர்ப்பம் தெளித்தது என்று மிகவும் சந்தோஷத்துடன் அவள் கணவன் என் தந்தையுடன் சொல்லி, ஆசீர்வாதிங்கோ என்று காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். என் தந்தையோ, என் ஆசீர்வாதம் எதுக்கு? அந்த பெருமானின் ஆசீர்வாதம் இருந்தால் சகல சௌபாகியமும் மறு நிமிடமே உங்களுக்கு கைகூடும் என்று சந்தோஷத்துடன் காசை அளித்து அவர்களை திரும்பி அமர்த்து விட்டாள். 8-9 மாதங்கள் கழித்து அழகான ஒரு சத்புத்திரனை கையில் ஏந்து இருவரும் ஓடோடி வந்தார்கள் என் தந்தையுடன். நீங்களே இவனுக்கு ஒரு நல்ல பெயர் சூட்டுங்கள். உங்கள் பகவானாலே எனக்கு இந்த பாக்கியம் உண்டு. அது மாத்திரமல்லை, என் திருமண வாழ்க்கையும் காத்து ரட்சித்தால் அந்த திருமலை தெய்வம் என்று அன்றிலிருந்து அவர்களுக்கு தினந்தோறும் பூஜைகள் செய்து மாதம் அவர்களிடம் சென்று ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு வந்தார். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இது!
பல வருடங்கள் புத்திரபாக்கியமே இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியமா? அவ்வளோ பெரும் மகிமை உள்ளவர் நம் பெருமாள். பல ரூபத்தில் வெங்கடாஜலபதி, பார்த்தசாரதி, ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் என்று பல பெயர் பெற்று பெருமகளை சொல்லப்போனால் இன்று நாளை இன்று இல்லை. அவர் பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லோருக்கும் நலம் உண்டாகட்டும்.